நீர்ப்பாசன திணைக்களத்தின் தவறான நீர் வழங்கல் முறைமையினால் அம்பாறை மாவட்டம் அட்டாளைச்சேனை விவசாய பிராந்தியத்துக்குட்பட்ட நூற்றுக்கணக்கான ஏக்கர் நிலங்களில் மேற்கொள்ளப்பட்டுள்ள நெற்செய்கை நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். நீர் பற்றாக்குறை காரணமாக அம்பாறை மாவட்டத்தில் இம்முறை சுமார் 45% நெற்செய்கை காணிகளுக்கே நீர்ப்பாசன திணைக்களத்தினால் நீர் வழங்கப்படும் என திணைக்களம் அறிவித்திருந்தது. நீர் பற்றாக்குறை காரணமாக இந்த முறை அம்பாறை மாவட்டத்தில் சிறுபோகத்துக்காக சுமார் 65,000 ஏக்கர் காணிகளில் நெற்செய்கை இடம்பெறவில்லை. இந்த நிலையில் அம்பாறை மாவட்டம் அட்டாளைச்சேனை விவசாய பிராந்தியத்தில் செய்கை பண்ணப்பட்டுள்ள நூற்றுக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்களுக்கு மேலதிகமாக நீர் பாய்ந்துள்ளதால் அங்குள்ள நெற்செய்கைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் விசனம் தெரிவிக்கின்றனர். விதைப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ள நெற்செய்கை நிலங்களுக்குள் அதிகளவான நீர் பாய்ந்துள்ளதால் அவற்றினை மோட்டார் இயந்திரங்கள் மூலம் வெளியேற்றும் நடவடிக்கையில் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகள் ஈடுபட்டுள்ளனர். ஆயிரக்கணக்கான காணிகளுக்கு கூட்டமில்லைன்னு சொல்லி போட்டு தண்ணியை கொடுத்தாங்க. தண்ணியை கொடுத்தோன்னா மேலே அதிகமாக தண்ணியை கொண்டு செய்து கொள்ளாங்க தாக்காங்க. மோட்டரும் ஆக்களும் ரஜி ஒப்பத்தி இல்லாமல் இதேவேளை வாய்க்காலின் ஊடாக தமது வயல் நிலங்களுக்குள் மேலதிக நீர் பாய்வதை தடுக்கும் வகையில் மண்மூடிகளை அடுக்கும் நடவடிக்கைகளையும் விவசாயிகள் மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பிட்ட இந்த பகுதிகளில் உள்ள சுமார் 600 ஏக்கர் நெற்செய்கை காணிகளுக்கு நீர் வழங்கப்படும் என நீர்ப்பாசன திணைக்களத்தினால் உத்தரவாதம் வழங்கப்பட்டதாகவும் இங்குள்ள சுமார் 400 ஏக்கர் விவசாய நிலங்களுக்கு இம்முறை நீர் வழங்கப்படாமையினால் இந்த வயல்களில் நெற்செய்கை மேற்கொள்ளப்படவில்லை எனவும் விவசாயிகள் கூறுகின்றனர். பீலியால பரப்பி வட்டையெல்லாம் போட்டு தாட்டு வெள்ளம் மாதக்கணக்கான வெள்ளம் அதிகளவு நீர் பாய்வதால் நெல் வயல்கள் ஒருபுறம் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் நீரில்லாமை காரணமாக பெருந்தொகையான விவசாய நிலங்களில் நெற்செய்கை மேற்கொள்ளப்படவில்லை என்பது கவலை அளிக்கும் விடயமாகும். தண்ணியை வீணாகாம மேல அந்த கூட்டத்தை கொடுத்து தண்ணியை கொடுத்திருக்கலாம். பல தடவை டிபார்ட்மெண்ட்டுக்கு அறிவிச்சும் இரிகேஷன் டிபார்ட்மெண்ட் இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. திட்டமிடப்படாத வகையில் மேற்கொள்ளப்படும் நீர்ப்பாசன செயற்பாடுகளே இவ்வாறான நிலவரங்களுக்கான காரணமாகும் என விவசாயிகள் சுட்டிக்காட்டுகின்றனர். உங்கள் வாழ்க்கை எங்கள் செய்தி.